விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம். 94ஆம் திருநாமம். பிரத்யய நமக. ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே நட்பை உண்டாக்கினார் ஆஞ்சநேயர். வாலியை கொன்று கிஷ்கிந்தை ராஜ்யத்தை தனக்கு பெற்று கொடுத்தால் 70 வெள்ள வானர சேனையை கொண்டு சீதையை தேடித் தருவதாக ராமனிடம் சுக்ரீவன் வாக்களித்தான். ராமனும் அதற்கு இசைந்தான். ஆனால் சுக்ரீவனுக்கு ராமனின் வீரத்தின் மேல் சந்தேகம். வாலியை வீழ்த்தும் அளவு வலிமை ராமனுக்கு உள்ளதா என சோதிக்க நினைத்தான். அதனால் ராமனுக்கு ஒரு பரீட்சை வைத்தான். துந்துபி என்ற அரக்கன் முன்னொரு சமயம் வாலியுடன் போர் புரிய வந்தான். அந்த துந்துபியை கொன்று அவனது சடலத்தை வாலி தூக்கி எறிந்த போது அது ரிஷ்யமுக மலையில் சென்று விழுந்தது. அந்த சடலம் இருக்கும் இடத்துக்கு ராமனை அழைத்து சென்ற சுக்ரீவன், ராமா, இது அன்று வாலி வீசி எறிந்த அரக்கனின் சடலம். இப்போது நீ இதை எடுத்து வீசு. நீ எவ்வளவு தூரம் வீசுகிறாய் என்பதை பார்த்து உன் பலத்தையும் வாலியின் பலத்தையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்றான். அங்கே துந்துபியின் சடலத்தில் சதையெல்லாம் அழுகிப்போய் எலும்பு கூடு மட்டுமே இருந்தது. உறவினர்கள் மருத்துவர்களைத் தவிர வேறு யாரேனும் இன்னொருவரின் எலும்பை தொட்டால் தீட்டு உண்டாகும். அந்த தீட்டு நீங்க தனி பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அதனால் அதை தொட்டு தூக்கி வீச ராமன் தயங்கினான். அப்போது லக்ஷ்மணன், அண்ணா, உங்கள் இடது திருவடியின் கட்டை விரலால் நெம்பி விடுங்களேன், தீட்டு ஏற்படாது என்றான். ராமனும் அப்படியே தன் இடது திருவடியின் கட்டை விரலால் பூமியை கடந்து அப்பால் செல்லும்படி துந்துபியின் எலும்பு கூட்டை நெம்பிவிட்டான். திருமால் திருவிக்கிரமனாக உலகளந்த போது அவரது இடது திருவடி பிரம்மாவின் சத்தியலோகத்தை அடைந்தது. அப்போது பிரம்மா தன் கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தால் அந்த திருவடிக்கு அபிஷேகம் செய்தார். அவ்வாறு அபிஷேகம் செய்கையில் அந்த இடது திருவடியின் கட்டை விரலிலிருந்து புறப்பட்டு பூமிக்கு வந்ததுதான் கங்கை நதி. அனைத்து தோஷங்களையும் போக்கும் கங்கையின் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதால் ராமனின் இடது திருவடி கட்டை விரலுக்கு மட்டும் எலும்பை தொட்டாலும் தீட்டு ஏற்படாது என்பதை அறிந்து லக்ஷ்மணன் இவ்வாறு கூறியுள்ளான். சுக்ரீவனோ, ராமா, என்ன இருந்தாலும் நீ எலும்பு கூட்டை தான் தூக்கி வீசியிருக்கிறாய். வாலி இவன் உயிரோடு இருந்த காலத்திலேயே இவனை தூக்கி எறிந்தான். எனவே இந்த ஒரு செயலை கொண்டு உன்னால் வாலியை கொல்ல முடியும் என்று என்னால் நிச்சயிக்க முடியவில்லை. உனக்கு இன்னொரு பரீட்சை வைக்கப் போகிறேன் என்றான். என்ன என்று ராமன் கேட்க, அருகில் இருந்த வனத்துக்கு அழைத்து சென்ற சுக்ரீவன், ராமா, வாலி தன் வில்லிலிருந்து பானம் போட்டால் அது பெருத்த சாலமரத்தையே துளைக்கும். அவ்வாறு உன்னால் பானம் போட முடியுமா என்று கேட்டான். ராமன் புன்னகை செய்தபடி தன் கோதண்டத்தில் பானத்தை பூட்டி எய்தான். வரிசையாக 7 சால மரங்களை துளைத்து கொண்டு சென்றது. அதை கம்பனின் வரிகளில் காண்போம். ஊழி பேரினும் பேர்வில அருங்குலகிரிகள் 7 ஆண்டு சென்று ஒரு வழி நின்றன. பிரளயம் வந்தாலும் அழியாமல் நிற்கும் மேருமலைகளைப் போல 7 மரங்கள் இருந்தன. ஆனால் 7 மரங்களை நோக்கி 7 என்று சொல்லி ராமன் பானத்தை செலுத்தினான். அந்த 7 என்ற ராமனின் வார்த்தையை கேட்டதும் 7 மலை, 7 கடல், 7 உலகம், 7 தீபம், 7 நதி என 7 என்ற எண்ணிக்கை கொண்ட அனைத்தும் மஞ்சினவாம். அத்தகைய பானத்தால் 7 மரங்களையும் துளைத்தான் ராமன். அக்காட்சியை கண்டபின் தான் சுக்ரீவனுக்கு ராமனின் வீரத்தின் மேல் நம்பிக்கை உண்டானது. இவ்வாறு பலவிதமான சாககங்களை புரிந்து தன் பக்தர்களுக்கு தன்மேல் நம்பிக்கையை உண்டாக்கி அதை வளர்ப்பவராக திருமால் திகழ்வதால் பிரத்யய என்றழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 94வது திருநாமம். தன்னம்பிக்கையை நாம் இழக்கும் போதெல்லாம் பிரத்யய நமக என்ற திருநாமத்தை சொல்லி திருமாலை வணங்கினால் அவர் அருளால் நமக்கு தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் புத்த நிஷ்டையும் உண்டாகும். ஓம் நமோ நாராயணாய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.